வணக்கம் காய்ஸ், உங்கள் எம்ஜே பவி. ஸ்ரீலங்காவின் சோக கதைகள் மீண்டும் தொடர்கிறது என்றுதான் சொல்லணும். ஸ்ரீலங்கா பாகிஸ்தான்ல போய் வாங்கினது பத்தாம இப்ப ஸ்ரீலங்காவிலேயே நம்மட மண்ணிலேயே வாங்குறாங்க. அதுதான் ஒரு கவலைக்குரிய விஷயம். ஸ்ரீலங்கா ரசிகர்கள் எல்லாருமே நேற்று வெறுத்து போயிருக்கும் என்றுதான் சொல்லணும். சுழல் பந்து ஆடுகளத்திலேயே ஸ்ரீலங்காண்ட சுழல் பந்து என்ற பவர்லேயே ஸ்ரீலங்கா தோத்துருக்காங்க. ஸ்ரீலங்கா இந்த சுழல் பந்து ஆடுகளங்களை பயன்படுத்தி தான் பல போட்டிகளை வெற்றி கொண்டிருக்காங்க. இந்த வகையில ஸ்ரீலங்கா அணி ஒரு பயிற்சி போட்டியாக இது பாகிஸ்தானோட இருந்தாலும் பாகிஸ்தான் ஓர் அளவுக்கான அறிமுக வீரர்களை வச்சே இந்த போட்டியை கைப்பற்றி இருக்காங்க. ஸ்ரீலங்கா அணி நேற்று 129 ஓட்டங்கள், அதாவது 20 ஓவரே பூர்த்தி செய்யவில்லை. 19.4 பந்து பரிமாற்றங்கள் ஸ்ரீலங்கா அணி அனைத்து இலக்குகளையும் இழந்திருந்தாங்க. லியனகே மட்டும் 41 ஓட்டங்கள் ஒரு சொல்லக்கூடிய ஒரு ஓட்டமாகவே இருந்தது. அதுக்கு பிறகு தனஞ்சேரி சில்வாவை உள்ள கொண்டு வந்திருந்தாங்க 10 ஓட்டங்கள், அசலங்க 18 ஓட்டங்கள், 2 கலண்டர்ஸ் நம்பர்ஸ்லயே ஆட்டங்களை இழந்து சென்றாங்கன்னு தான் சொல்லணும். பெரிதாக எதிர்பார்த்த நம்முடைய 10 நிமிஷங்க ஒரு வெளிநாட்டு தொடர்களான பிரெஞ்சஸ் போட்டிகள்ல காட்டுற ஆர்வம் ஸ்ரீலங்கா மண்ணில அவங்க காட்டல வேண்டதுதான். இது உடனே நான் பாயிரன்னு நினைக்காங்க. ஆனா ஸ்ரீலங்கா தொடர்ச்சியாகவே செய்யற ஒரு வேலை தான் இது. கவலைக்குரிய விஷயம். T20 உலக கோப்பை நெருங்கிய உள்ளது. ஸ்ரீலங்கா ஆடுகளத்திலேயே ஸ்ரீலங்கா ஒரு 170 ஓட்டங்கள், மேக்சிமம் 160 ஓட்டங்களை வச்சிருந்தா நேற்றைய தினம் பாகிஸ்தானோட ஓரளவு ஃபைட் பண்ணியிருக்கலாம். துடுப்பாட்டம் மீண்டும் ஃபெயிலியர் ஆகுது அப்படிதான் சொல்லணும். வனிந்து வசரங்க ஒரு தன்னுடைய ஆல்ரவுண்டிங் பெர்ஃபார்மன்ஸை காட்டினாலும் இந்த போட்டி அவ்வளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை தான் சொல்லணும். வருகின்ற போட்டிகளையும் ஸ்ரீலங்கா பாகிஸ்தானோட 2 போட்டிகளையும் டொமினேட் பண்ணணும். மிகப்பெரிய ஓட்டங்களால டொமினேட் பண்ணா மட்டும்தான் ஸ்ரீலங்கா ரசிகர்களாக இருக்கலாம். இல்லாட்டி விளையாடுகின்ற ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸுக்கு ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை ஒன்று வருமான. பாகிஸ்தான் அணி நோமலாக வந்து தங்களுடைய வேகப்பந்து வீச்சாளர்கள், அனுபவம் வாய்ந்த வீரர்கள் பாபர் ஹஷான், ரிஸ்வான், அஃப்ரட்டி போன்ற வீரர்களை அணியில உள்வாங்காம ஒரு அணி வந்து ஸ்ரீலங்காவை தோச்செடுக்கிறாங்க என்றதுதான் உண்மையான விஷயம். பார்ப்போம் ஸ்ரீலங்கா டீம் அடுத்த மேட்ச் எப்படி கம்பேக் கொடுக்க போறாங்க. லசித் மலிங்க போன்ற எக்ஸ்பீரியன்ஸான உலகக்கோப்பையை வாங்கி கொடுத்த வீரர்கள் எல்லாம் அணியில ஆலோசகர்களாகவும் வேகப்பந்து வீச்சாளர்களும் பந்து வீச்சாளர்களுக்காக ஒரு பயிற்சி விற்பாளர்களாக அணி குழாத்துல இணைக்கப்பட்டு இருந்தும் இந்த சோக கதை தான் சொல்லணும். பார்ப்போம் என்ன நடக்க போகுது. ஸ்ரீலங்கா கம்பேக் கொடுப்பாங்களா, திருப்பி எப்படியாவது ஸ்ரீலங்கா ஃபோமுக்கு வரணும். குறிப்பாக 10 நிமிஷங்க தன்னுடைய ஃபோமை இழந்த மாதிரி தெரியுதா, இல்லாட்டி சின்ன ஒரு தடுமாட்டம் தான் சொல்லணும். அடுத்தடுத்த மச்சுக்கெல்லாம் பார்க்கணும். ஏன்னா நீண்ட இடைவெளிக்கு பேர்ந்து ஸ்ரீலங்காக்குள்ள ஒன்றிணைஞ்சிருக்காங்க. கம்பேக் கொடுக்க 1 மேட்ச் 2 மேட்ச் ஆகும். ஆனா இம்மிடியேட்டா ஸ்ரீலங்காட்ட இருந்து எதிர்பார்க்கலாது. ஆனா எங்களுக்கு தேவை, அதுதான் அவசியமா தேவை. ஏன்னா உலகக்கோப்பை இங்க நடக்க போகுது. இலங்கையில உள்ள ஆடுகளத்தின் தன்மைகளை விளையாடணும் ஸ்ரீலங்கா என்ன செய்ய போறாங்களோ தெரியல. நீங்க கொமெண்ட்ல சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நேற்றைய ஸ்குவாட் ஸ்ரீலங்காவோட ஃபுல் ஸ்குவாடா தான் இருந்துச்சு. பெரிதாக சோபிக்கவில்லை என்றதுதான் குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். கவலைதான், ஆனா ஒன்றும் செய்யலாது. அடுத்த போட்டியில பாப்போம் ஸ்ரீலங்கா கம்பேக் கொடுப்பாங்களா, இல்லாட்டி வழக்கம் போல மூடி சாத்துற கதவை மாதிரி மூடிட்டு ஒழிக்கிறாங்களா என்றது பார்ப்போம். உங்கள் எம்ஜே பவி மறக்காதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொண்டு பாருங்க கைஸ். டாடா.